ஹாய் ஹலோ வணக்கம் மக்களே, நீங்கள் கேட்டுட்டு இருக்குது ஃபைட் பாட்காஸ்ட். நான் உங்கள் வாசகன் பேசிகிட்டு இருக்கேன். இது காவேரி மைந்தன் சீரீஸ். ஸோ இந்த சீரீஸில் லாஸ்ட் எபிசோடில் என்ன பார்த்தோம்? அருள்மொழிவர்மர் உத்தம சோழரை மீட் பண்ணுறதுக்கு ஒரு வாய்ப்பு யார்கிட்ட போய் கேட்குறாரு? அனிருத்தவர்மர்கிட்ட கேட்குறாரு. ஸோ அதுக்கப்புறம் அவரும் போய் மீட் பண்ணி பர்மிஷன் வாங்கிடுறாரு. வாங்கிட்டு இப்போது அந்த மீட்டிங்கான டைம். ஸோ இந்த எபிசோடோட பேர் என்ன அப்படின்னா உத்தமரின் மனோநிலை. உத்தமர்னா யாருன்னு தெரியல, உத்தம சோழர், அவரை தான் குறிப்பிட்றாங்க. ஓகே, இப்போ என்ன நடக்குது அப்படின்னா பொன்னியின் செல்வர், அவரோட ஒய்ஃபான வானதி, அவங்களோட குழந்தையான ராஜேந்திர சோழன், அதாவது ராஜேந்திரன் கூடிய மதுராந்தகன், குந்தவை, சின்ன குந்தவை, அக்காவோட பேரே வச்சிருக்காரு குந்தவை. ஸோ இப்படி எல்லாரையுமே கூப்பிட்டு போகிறாங்க அரசவைக்கு, அந்த அரண்மனைக்குள்ளே போகிறாங்க. இவங்களோட யார் வந்திருக்கா? குந்தவை, அதாவது பெரிய குந்தவை, அவங்களோட ஹஸ்பண்டான வந்தியத்தேவன், அப்படியே போகிறாங்க உள்ளார. ஸோ இப்படி எல்லாருமே அந்த உள்ளே போயிட்டோன்னே ஒருவருக்கு ஒரு பரஸ்பரமாக தழுவிக்கிறாங்க. அரண்மனை வாசலுக்கே வந்து அரசர் வந்து வரவேற்கிறார் அருள்மொழிவர்மரையும் வந்தியத்தேவரையும். ரெண்டு பேரும் ஆஜானுமானவங்க, இவர் கொஞ்சம் ஒல்லியாக இருப்பார். ஸோ ரெண்டு பேரும் கட்டி பிடிச்சிட்டு பெண்களை பார்த்து வாருங்க அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. பெண்களும் முகமன்னு சொல்லிக்கிறாங்க. உள்ளே போகிறாங்க. உள்ளே போனோடனே எல்லாருக்கும் அங்கே மற்ற வேலையாட்கள்லாம் வெளியே அனுப்பிச்சிட்றாங்க. அந்தரங்கமான ஆட்கள் மட்டும்தான் இருக்குன்னு சொல்லி வெளியே அனுப்பிச்சிட்றாங்க. அங்கே இருந்தது எல்லாருமே உறவினர்கள்ன்றதுனால அங்கே இருக்க அரசியர்களே பரிமாறிக்கிறாங்க ஒருத்தருக்கு ஒருத்தர். ஸோ குந்தவை வந்து தட்டெடுத்து கொடுக்குறதும், அரசியான சக்கரவர்த்தினியாக இருக்கிற பூங்குழலி அம்மையார் என்ன பண்ணுறாங்க? பரிமாறுறாங்க. ஸோ அப்படி அருள்மொழிவர்மருக்கு பரிமாறும் போது அவருக்கு வைக்கப்பட்டிருந்த தண்ணி குவளை வந்து தட்டப்படுது. தட்டப்பட்டோன்னே தண்ணி வந்து ஸ்ட்ரைட்டாக அப்படியே வேகமாக ஓடுது. அது நேராக வந்து வந்தியத்தேவனுக்கு பரிமாறிக்கிட்டு இருந்த சக்கரவர்த்தியினுடைய புடவையில் படம் வருது. உடனே அவங்க துடிச்சு அப்படி நவுந்து போகிறாங்க. பார்த்தோன்னே இதை சிரிச்சிடுறாரு அருள்மொழிவர்மர். எதுக்கு சிரிக்கிறீங்க அப்படின்னு சொல்லி சக்கரவர்த்தினி கேட்குறாரு. உடனே இவங்க சொல்கிறாங்க, எதுக்கு நகைக்கிறீங்க அப்படின்னு கேட்டோன்னே இவர், நாங்கள் நகை போட மாட்டோம், பெண்கள் நீங்கள் தான் நிறைய நகை போடுவீங்க அப்படின்னு சொல்லி இவர் ஒரு துடுக்காக ஒரு பதில் சொல்கிறார். உடனே குந்தவை கேட்குறான், எதுக்கு நகைக்கிறீங்கன்னு கேட்கல, எதுக்கு சிரிக்கிறீன்னு கேட்குறா அப்படின்னு சொல்லி அவளும் ஒரு பொய் கோபத்தோட அந்த கேள்வியை கேட்குறான், லைட்டாக புன்முறுவலோட. உடனே அதுக்கு அருள்மொழிவர்மர் சொல்கிறாரு, ஒரு காலத்தில் சக்கரவர்த்தினி வந்து சமுத்திரகுமாரின்னு அழைச்சது உண்டு, இப்போ என்னன்னா இத்தினோடு தண்ணிக்கே அவங்க திருச்சி ஓடுறாங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. ஓஹோ அப்படின்னோடனே இவளுக்கு வந்து பழைய ஞாபகங்கள்லாம் வந்துருச்சு. சமுத்திரகுமாரின்னு சொல்லும்போது இவளுக்கு வந்து ஒரு வெக்கம் வந்துடும். அந்த வெக்கமும் இப்போ வந்திருக்கு, இவருக்கு இன்னொரு இதெல்லாம் ஞாபகம் இருக்கா அப்படின்ற மாதிரி மனசுக்குள்ளே நினச்சிக்கிட்டு சும்மா விடுவாங்களா? நல்ல பூங்குழலி வச்சு செய்வாங்க. இப்போது தூண்டி வேற விட்டுட்டாரு அருள்மொழிவர்மர். அவ்வளோதான், பழைய பூங்குழலி முழிச்சுக்கிட்டு அது இருக்கட்டும், இப்போ நீங்கள் பண்ண காரியத்தினால பாருங்க, உங்கள் வீட்டு மாப்பிள்ளை தொப்பையாக நனைய போகிறார் அப்படின்னோடனே, ஏற்கனவே நீங்கள் அவரை ஊராக கூப்பிட்டு போய் பல கடலில் முக்கி எழுப்பி விட்டு வரீங்க, இங்கே வந்து அவர் நனையணுமா அப்படின்னோடனே எல்லாரும் ஒரு மாதிரி கலுக்குன்னு சிரிச்சிடுறாங்க. இப்போ கடைசியில எல்லாம் விடிஞ்சது வந்து வந்தியத்தேவன் தலையில தான். வந்தியத்தேவன் பார்க்குறான் அப்படியே திருன்னு, அடா பாவிகளா, என்னைய வாடா எப்போ பாரு யூஸ் பண்ணுறீங்க அப்படின்ற மாதிரி. ஸோ இப்போ வந்தியத்தேவன் பக்கத்து கான்செப்ட் போனோன்னு சக்கரவர்த்தினி வந்து ஒரு மாதிரி குதூகலம் ஆயிடுறாங்களா. சக்கரவர்த்தி என்ன பண்ணுறாரு, அதை எப்படியாவது மாற்றணும்ல, காப்பாற்றணும்ல மாப்பிள்ளையா அப்படின்னோடனே, எங்கள் மாப்பிள்ளை யாருன்னு தெரியும்ல, அதாவது சோழ சாம்ராஜ்யத்தில் இருக்க பாதாள சிறைன்றது ரொம்ப கொடுமையானது. அந்த பாதாள சிறையை உடச்சிட்டு தப்பிச்சு போனவர். அப்படிப்பட்ட மாவீரரை வேற எங்கே கட்டி போட முடியும்? அதனால தான் எங்கள் தங்கச்சியை கட்டி வச்சுட்டோம் அப்படின்னோட குந்தவையை பார்த்து சொல்கிறாரு. குந்தவை வந்து ஒரு மாதிரி பொய் கோபம், ஆமாம் நீங்கள் தான் வச்சுக்கணும் உங்கள் அறிவாளித்தனத்தை. அவர் எங்கே என்னையவா கட்டினாரு? கட்டின நாள்லேருந்து இங்கே இருக்காரு, பாதி நாள் என் தம்பி கூட கடலில் பிரயாணத்தில் இருக்கார் அப்படின்னு சொல்லி ஒரு பொய் கோபத்தோட சொல்கிறாங்க. இதெல்லாமே அப்படியே பேசிக்கிட்டே நடக்குது. அப்போ ஒரு கட்டத்தில் என்ன ஆகுது அப்படின்னா, திரும்பி குந்தவையே சொல்கிறாங்க, நீங்கள் தான் வச்சுக்கணும். அவர் என்னை கல்யாணம் பண்ணோன்னு ஆசையில் ஒன்று கல்யாணம் பண்ணல, என் தம்பி கூடயே இருந்து இந்த சாம்ராஜ்யத்தில் ஒரு வாழ்க்கையை வாழணுன்றதுக்காக அவர் வந்திருக்காருன்னு எனக்கு இப்போ சந்தேகமாக இருக்கு அப்படின்னு சொல்லி பொய் கோபத்தோட ஒரு பொன்முறையோட சொல்கிறாரு. உடனே வந்தியத்தேவன் சொல்கிறான், கண்ணே அப்படியெல்லாம் இல்லை அப்படின்னு சொல்லி ஒரு தடவை சொல்ல பார்க்குறாரு. அடுத்து திருப்பி அவளை தொடர்றான். என்ன சொல்கிறான்னா, வல்லத்திலவரசின்னு சொல்கிறீங்களே, என்ன அந்த ஊரை நான் என் கண்ணாலே பார்க்கல அப்படின்னோடனே அங்கே இருக்க எல்லாரும் கலுக்குன்னு சிரிச்சிட்றாங்க. வந்தியத்தேவன் சொல்கிறான், உன்னை அங்கே கூப்பிட்டு போயிட்டா நீ வருத்தப்படுவேன்னு தான் உன்னை இங்கேயே வச்சுருக்கேன், கவலைப்படாத, நம்ம இங்கேயே தான் இருப்போம் அப்படின்னு சொல்லி அந்த கான்வர்சேஷன் ஒரு மாதிரி ஸ்வீட்டாக அப்படியே போயிட்டுருக்கு.
அப்போ வந்து எல்லாம் சாப்பிட்டு முடிச்சிட்டாங்க. பாக்கு தட்டு சாப்பிடுவாங்கள்ல, இந்த பாக்கு தாம்பூலம் பரிமாறுதல், எஸ், அது வந்து கொடுக்கப்படுது எல்லாருக்குமே. கொடுக்கப்படும் போது சக்கரவர்த்தியே தொடர்றாரு, நீங்கள் 2 பேரும் பெரிய மாவீரர்கள் இல்லையா, இந்த மாவீரத்தினால என்ன சாதிச்சிங்க? ஆனால் நான் அப்படி இல்லை, சிவபக்தியில் சிறந்திருக்கேன், அமைதியும் ஆன்மீகமும் வளரணும்னு முயற்சி செய்கிறேன். பல ஆன்மீக சக்கரவர்த்திகள் வாழ்ந்த நாடு இது. கோச்செங்கனன்னு ஒரு அரசர் இருந்தார் தெரியுமா, நம்மளோட முன்னோர் தான். அவர் தன்னுடைய மனைவிக்கு பிறக்க போகிற குழந்தை மாலைக்கு மேலே, அதாவது சாயங்காலத்துக்கு மேலே பிறந்தா அந்த குழந்தை ஒரு சிறந்த சிவபக்தராக இருக்குன்னு சொல்லப்பட்ட ஒரு ஜோதிட கணிப்புனால தன்னோட குழந்தை, அந்த அரசி என்ன சொல்கிறாங்கன்னா, என்னை தலைகீழாக நிற்க வைங்க, அப்போ என் குழந்தை வெளியில் வராது, சாயங்காலத்துக்கு மேலே வெளியில் எடுத்துருங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அப்படிப்பட்ட ஒரு வெளியில் எடுத்துருங்கன்னு சொன்னதை எவ்வளோ பெரிய தியாகம் இல்லையா? அப்போது சிவபக்தியில் சோழ நாடு எவ்வளோ சிறந்திருக்கு. அப்படிப்பட்ட வழியில் வந்து வம்சத்தில் இருந்தேன்னா இவ்வளோ சிவபக்தினால இவ்வளோ விஷயம் பண்ணுறேன். நான் வந்து பூக்காரனாக இருக்கிறப்போ அதனால் பூ கட்டி தனிக்குள்ளத்தார் கோயிலுக்கு கொடுப்பேன். அப்போலாம் நினைப்பேன் ஏதாவது சிவனுக்கு பெருசாக செய்யணும்னு. நான் எதிர்பார்க்காத வாழ்க்கை இந்த அரச வாழ்க்கை. அப்போ இது எனக்கு கிடைக்கும் போது நான் இதை எப்படி பயன்படுத்தணும்? பல ராஜ்யங்களுக்கு சென்று போர் புரிஞ்சு அதை மாற்றணுமா? போர் புரியறதுனால என்ன நடக்கும்? பல பெண்கள் விதவை ஆவாங்க, பல பெண்கள் அனாதி ஆவாங்க, பல குழந்தைகள் நாதியற்று தெருவில் போவாங்க. இதெல்லாம் ஏன் நடக்கணும்? போருன்றது ஒரு வாழ்க்கைக்கு வாழ்க்கையை அழிக்கக்கூடிய தேவைப்படாத ஒரு அரக்கம், ஒரு மிருகம். அது பசின்னு தெரியக்கூடியது. ஒரே சமயத்தில் ஒரு 20-30 ஆட்களை விழுங்கக்கூடியது. அந்த மிருகத்தையும் அந்த அரக்கனையும் நம்ம தேடி சுமக்கணும். அதனால் போருன்றது ஒரு தீர்வே கிடையாது. ஒரு காலத்தில், இப்போ உங்களுக்கு புரியல, இந்த 2 வீரர்களுக்கும் இப்போ நான் சொல்கிறது எதுவுமே புரியாது. ஆனால் ஒரு நாள் கண்டிப்பாக புரிஞ்சுக்குவீங்க. போருன்றது ஒரு தீய சொல்ல மாறும் அப்படின்னு சொல்லி அவர் பேசிக்கிட்டே போகிறார். அருள்மொழிவர்மரோ வந்தியத்தேவனும் எதுவுமே பேசல, மௌனமாக உட்காந்துருக்காங்க. தொடர்ச்சி இவரே பேசுகிறப்ப என்ன சொல்கிறாருன்னா, என்னோட ஒரே ஆசை இதுதான், நீங்கள் கண்டிப்பாக என்னைக்காவது சிவபக்தியில் இறங்குவீங்க பொன்னியின் செல்வரே, அது சிறப்பாக நடக்கும், நீங்களும் பல கோயில் கட்டுவீங்க, பல திருப்பணி செய்வீங்க, அப்படி செய்யணும், அப்படி நடக்கணும்னு சொல்லி நான் வணங்குற திருமலபாடி வஜ்ரவதநாதர் கோயிலை வேண்டிக்கிறேன் அப்படின்னு சொல்லி முடிக்கிறார். முடிச்சோன்னா அங்கே இருக்க எல்லாருமே சிரிச்சிட்றாங்க கழுக்குன்னு. அப்போ அருள்மொழிவர்மர் கேட்குறார், ஐயா, கோயில் கட்டுறது உண்மை, கோச்செங்கனும் சிறப்பான மன்னர் தான், நான் இல்லைன்னு சொல்லலை, அவரால் தான் இன்றைக்கி சோழ ராஜ்யம் இவ்வளோ விஸ்தரிக்கப்பட்டிருக்குன்றதும் உண்மை. நம்ம ஒரு விஷயத்தை செய்கிறோம், அந்த விஷயம் பாதுகாக்கப்படணுன்றது ஒரு உண்மை இல்லையா? நம்ம கோயில் கட்டுறோம், கோயிலை கட்டி வச்சுட்டா மட்டும் போதுமா? அதை பாதுகாக்கணும்னா எப்படி? சும்மா பூஜை போடுறோம் அது மட்டும் இல்லை. ஒரு பல போர் வீரர்கள் வருவாங்க, வெளிநாட்டிலேருந்து போர் வீரர்களோ துஷ்ட எண்ணம் கொண்ட வீரர்களோ வரும்பொழுது அந்த கோயிலை தகர்க்க பார்ப்பாங்க. அப்போ அதை பாதுகாக்கிறது நம்ம போர் புரியணும், போர் அவசியம் இல்லையா அப்படின்னு சொல்லி சொல்கிறார். நான் உங்களை போர் செய்கிறது தப்புன்னு சொல்லலை இளவரசி, கோயில் பணி போரை விட சிறந்ததுன்னு நான் சொல்கிறேன். நீங்கள் போர் புரிஞ்சு என்னத்தை செய்வீங்க? ஒரு நாள் ஒரு நாட்டை கைப்பற்றுவீங்க, காலப்போக்கில் அது கை மாறலாம், உங்கள் பேர் அதிலிருந்து மறைக்கப்படலாம். ஆனால் நீங்கள் கட்டின கோயில் என்றைக்கும் மறக்காது. அது மண்ணோட மண்ணாக போனாலும் சிவபக்தியிலையும் மக்கள் மனசுலையும் அந்த கோயில் என்றைக்கும் அழியாத கல்வெட்டாக மாறும் அப்படின்னு சொல்லி உத்தம சொல்கிறார். ஸோ இது அப்படியே போயிட்டே இருக்குது. அவர் சொன்னார்ல இந்த மாதிரி கோயில் கட்டணும் அப்படின்றதுனே திருப்பி அருள்மொழிவர்மர் அதை நினச்சி பார்த்துட்டு சிரிச்சிட்டு சொல்கிறார், கண்டிப்பாக நான் சிவன் கோயில் மாதிரி ஒரு பெரிய கோயில், உலகமே பிரமிக்கிற மாதிரி பெரிய கோயில் கட்டணும்லாம் எனக்கு ஆசை இல்லை, ஆனால் ஒரே ஒரு சின்ன கோயில் கட்டணும், அதுக்கான பர்மிஷன் வாங்கிறதுக்காக தான் நான் உங்களை பார்க்க வந்தேன் அப்படின்னு சொன்ன உடனே சந்தோஷம் தாங்கலை. ஒரு மாவீரர், அறிவில் சிறந்த ஒரு இளவரசர், எல்லாருக்கும் பிடிச்ச ஒரு இளவரசர், ஏன் அரசருக்கே ரொம்ப பிடிச்ச இளவரசர், அரசவையே வேணான்னு போன ஒரு இளவரசர், அவர் தன்னோட வழியை ஏற்கிறார் அப்படின்னோட சந்தோஷம் தாங்கலை. சிவன் அப்படியே மனசார வேண்டிக்கிறார். ஸோ இதோட முடியுது. ஆனால் இதில் நான் இன்னொரு விஷயம் சொல்ல வேண்டிய என்னன்னா, இதில் நிறைய ட்விஸ்ட் இருக்குது அடுத்தடுத்த சாப்டரில், அதெல்லாம் உங்களுக்கு போக பிடிக்கும். அண்டு இதில் நான் முக்கியமாக பார்க்குறது என்ன அப்படின்னா, 2 பேருடைய கருத்தையுமே நான் ஏற்றுக்கிறேன். ஏன்னா இப்போ போருன்றது ஒரு, அவர் சொன்ன மாதிரி இந்த காலத்தில் போருன்றது ஒரு தீய சொல்லாமல் மாறிடுச்சு. இப்போ நிறைய போர் விஷயங்கள்லாம் நம்ம நியூஸில் கேட்குறோம் இல்லையா? ஸோ அந்த மாதிரி இல்லாமல் ஹெல்த்தியான போராக இருக்கணும். இப்போ அருள்மொழிவர்மர் சொன்ன மாதிரி, இப்போ உன்னோட உடைமையை காத்துக்கிறதுக்காக மட்டும் நீ போர் புரிஞ்சா அது சிறந்த போர் முறை இல்லையா? அதே இன்னொருத்தரோட உடைமையை எடுத்துக்கிறதுக்காக நீ போர் புரிஞ்சா அதுக்கு பேர் சர்வாதிகாரம்.
அதை பண்ணக்கூடாதுல்ல. ஸோ அதை தான் வந்து பொன்னியின் செல்வர் வந்து தீர்மானமாக இருந்தார். ஆனால் அவருக்கு வந்து கோயில் கட்டணுன்ற எண்ணம் ஆதி காலத்தில் இல்லை. பிற்காலத்தில் அதுக்கான தேடல் வரும்போது அதையும் சிறப்பாக செஞ்சார். ஸோ உத்தம சோழர் போரை வெறுத்து இருந்தால் பொன்னியின் செல்வருக்கு கட்டளை பிறப்பிச்சிருப்பாரு, நீ போருக்கு போகக்கூடாது, எதிரிகளை அழிக்கக்கூடாது அப்படின்னு. அதுவும் தேவை. அப்போது இரண்டு இளவரசர்களுக்கும் அது தெளிவாக புரிஞ்சிருக்கு. ஸோ இதை வந்து ஒரு கதையாக பார்க்காம இதுலேருந்து ஏற்கப்படுற நல்ல விஷயங்கள் எடுத்துங்க. இது வந்து ஒரு சார்ந்து போகக்கூடாது. இது வந்து எல்லாருக்கும் பொருந்தும். எல்லாரும் இதை எடுத்துக்கணும். எல்லாமே ஒரு நல்ல படிப்பனைக்காக தான் இவ்வளோ விஷயமும் ஆதி காலத்தில் இருந்த மனிதர்கள் செஞ்சுருக்காங்க. முன்னோர்கள் அதுக்காக தான் போராடி இருக்காங்க. அதில் இருக்க நல்லதும் இருக்கும், கெட்டதும் இருக்கும். அதிலிருந்து நம்ம நல்லதை மட்டும் எடுக்கணும். ஸ்டே டியூன். பாய்.